மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்துலேக்கா பிரிங்கா ஆயில். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே என்னோடய ஆனஸ்ட் ரிவ்யூ தான். ஸோ இதோட பேக் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பேக் எடுத்தோன்னா பாட்டில் இந்த மாதிரி இருக்குது. இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோடய செகண்ட் பாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆனதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமானதில் நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதுக்காகவே நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் யூஸ் பண்ணது வந்து ஒன் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து வளர்ந்துருக்கு தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் எனக்கு நான் கட் பண்ணதுனால எனக்கு ஹேர் வளர்ந்துருக்கானு தெரியல. ஆனால் அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சேம் அடர்த்தியாக தான் இருக்குது. எனக்கு அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. பட் ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட பேக் நல்லா இருக்குது. இதுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அதில் வந்து இந்த ஹேர் ஆயில் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஹேர் ஆயில் வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சீப்பு மூலயமா நம்மளோட டைரெக்டாக ஸ்கேலில் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி நான் ஒரு பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் தெரியுமா என்னன்னு தெரியல. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 டேஸ்லேயே நியூ ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு வளர்ந்துருக்கு. மேபி எனக்கு ஹேர் கட் பண்ணதான் வளர்ந்துருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. நான் இன்னும் 2-3 பாட்டில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டேரெக்டான ரிவ்யூ கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க சொல்லும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹேர் நல்லா வளர்ந்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்குறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 477. நான் 1 பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகிருக்கு தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் பை பண்ணி க்ரோத் ஆகுதான்னு பாருங்கள். தேங்க்யூ மக்களே.